நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து எப்படியாவது ஒரு வெளியா எஸ்எஸ்கேவோ மறுபக்கம் கௌதமோ மீட் பண்ணாம தடுத்துட்டோம். இதுக்கு மேல பிரச்சனை இருக்காது, இதுக்கப்புறம் நாம நடத்துறதா இங்க ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில ஒரு மகிழ்ச்சியில இருக்காங்க. ஆனா இது எதுவுமே நடக்க போறதில்ல. இனிமே ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போற விஷயம் உங்களுக்கு தெரியாது போல. ஐயோ என்னடா பண்றது, நம்ம இப்படி வந்து மாட்டிக்கினாரு ஒருத்தர். அந்த மாதிரி ஒரு பக்கம் நம்ம எஸ்எஸ்கே நம்ம கௌதம் கிட்ட மாட்டிக்கினாரு. இனிமே கௌதம் சும்மா பின்னி பெடல் எடுக்க போறாரு, அது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் அடியே என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவி அப்படியே சும்மா ஒரு பக்கம் சைலண்டா இருக்காங்க. சிந்தாமணி அவங்கள மூலமா எப்படியாவது ஒரு ஆப் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. சிந்தாமணிக்கு என்ன ஆப் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்க, அவகிட்ட சொல்லி எல்லா உண்மையும் ஒரு பக்கம் தெரிவிச்சிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. சரி ஏதோ ஒன்று பண்ண போறாங்க, அது மட்டும் என்ன தெரியுது, ஆனா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க. பரபரப்பா தான் போயின்னு இருக்க ஒரு பக்கம். ஆனா அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி இருக்கால, அவர் இருந்து ஒரு பக்கம் அம்மா கிட்ட, அம்மா எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே என்னடி உனக்கு பிரச்சனை, எப்பா பார்த்தாலும் எதானோ ஒன்று பண்ணினே இருக்கே சிந்தாமணி குந்தாமணின்னு, என்னதான் உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இதோ பாருமா உனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கௌதமும் மறுபக்கம் இலக்கியாவும் இந்த மாதிரி கம்பெனிக்குள்ள வரப்போறாங்க. அவங்க இருந்தால் தான் இந்த கம்பெனி இப்போதைக்கு நம்ம ரன் பண்ண முடியும். அந்த இடத்துல வந்து நீ கௌதமா ஒவ்வொரு நாளும் அவமானத்து மேலே அவமானம், அசிங்கத்து மேலே அசிங்கப்படுத்தணும். அவன் அப்படியே துடிக்கணும் ஒரு பக்கம். ஐயோ என்னடா இப்படி திட்டானே, ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, ஐயோ எனக்கு கவலையா இருக்குடா, இதுக்கு மேலே உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு நான் உரிமையே இல்லை, இதுக்கு மேலே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்பவே ஒரு பக்கம் ஆஷா நடந்துக்கணும். அப்பதான் எல்லாமே ஒரு பக்கம் நமக்கு பாசிட்டிவா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டது என்னடா இது எதோ சொல்றாங்க, எப்படியோ சொல்றாங்க, நம்ம என்னதான் பண்றது ஒண்ணுமே புரியல, குழப்பத்து மேல குழப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போயிட்டு இருக்காங்க. குழப்பங்கள் வரதாங்க வரும், வாழ்க்கையில குழப்பம் வரா இருக்காது. அந்த குழப்பத்தை எப்படி நாம எதிர்த்து போராட போறோம் அப்படின்றத நம்ம கண்டிப்பா யோசிச்சாகணும். அதுக்கான யோசனை நம்ம கிட்ட நிறையவே இருக்கு, அதுக்கான முயற்சி நம்ம எடுக்கதான் போறோம் கூடிய விரைவில். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இப்ப அடுத்தபடியா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம கௌதம் இருக்காருல, அவர் வந்து அந்த கம்பெனிக்கு வர்றது, சைலண்டா போய் எங்கன்னா உட்காந்துருது, அந்த ப்ராஜெக்டை டிராயிங் பண்ணி எல்லாமே கார்த்திகிட்ட கொடுத்துறான். இதை பாரு, இதை தான் பண்ணிக்கோ, எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்றத செய்யணும் எனக்கு அவசியம் இல்லை. இதோ பார் கார்த்தி, நீ இந்த கம்பெனில இருந்து ப்ராஃபிட் எனக்கு எதுவும் தரவே உன் நீ வச்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. ஆனா இங்க நான் என்ன சொல்றேனோ அது நடக்கணும், இல்லைன்னா இப்பயே அந்த சைனை வந்து நான் மாத்தி விட்டு எஸ்எஸ்கேவுக்கு போயிடும், பரவாயில்லையா சொல்லு அப்படின்னு கேட்க. சரி ஓகே, உன்னையெல்லாம் என்னன்னா நினைக்கல, ஆனா நீ இந்த கம்பெனியை போற கம்பெனிக்காக நீ உதவி பண்ண வந்த ஆள் தான், உனக்கு ஒரு சம்பளம் கொடுத்துருவா, நீ வாங்கிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சாங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று நல்லபடியா நடந்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் ஒரு பக்கம் மௌனத்தோட சைலண்டா சரி ஓகே சிரிச்சுட்டே அமைதியாடுறாரு. இது ஒரு நல்ல பழக்கமா தான் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு யாருக்கு தான் கிடைக்கும் சொல்லுங்க பார்க்க. வாய்ப்புன்றது எப்பயானா ஒரு டைம் தாங்க வரும், அதை பயன்படுத்திக்கிட்டு நாம தான் மேலும் மேலும் ஒரு பக்கம் உயரத்துக்கு போனோம். அதை விட்டு நம்ம பயன்படுத்திக்காம அந்த தவறு விட்டோம்னா அந்த வாய்ப்பு திரும்ப நமக்கு வருமானு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா வராதுங்க. அதனால இருக்கும் போது அதை இன்னைக்குன்றது நாளைக்குன்றது எப்படிதாலும் இன்னைக்கு மட்டும்தான் நிரந்தரம், நாளைக்குன்றது நிரந்தரம் இல்லை. அதனால இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம செஞ்சுட்டு அடுத்தடுத்து போயினே இருக்கணும். அதே சமயத்துல கரெக்டா நம்ம தலைவன் அப்படியே சும்மா எஸ்எஸ்கே ஒரு பக்கம் பைத்திலே இருக்கான். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அவனோட மனைவி அவ எதனா ஒன்று பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. தான் மனைவிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், அவ தன் போட்டு தளத்துல தயங்க மாட்டான். அந்த சொத்துக்காக தான் அவ கூடவே இருக்கா. அப்படிப்பட்ட சொத்து நமக்கு இல்லைன்னு தெரிஞ்சுன்னா நம்ம எஸ்எஸ்கே எவ்வளவு பெரிய மிருகமா மாறுவாரு. எஸ்எஸ்கே ஒரு மிருகங்க, அந்த மிருகத்தை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சொத்து இருக்கிறதுனால அவர் இன்னும் நல்லவரா இருக்காரு, இல்லைன்னா இன்னும் மிருகமாயிருவாரு. இப்ப நம்ம எஸ்எஸ்கேவுக்கு தான் மகன் யாருன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனா கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சு. ரேவதி கிட்ட மேலும் 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 ஃபோர்ஸ் காட்டாரு எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா தெரிஞ்சிக்கவே முடியல லாஸ்ட் வரையும். ஆனா இப்ப என்னதான் பண்ண போறாங்க, இப்படியே ஒரு பக்கம் போயிருந்தா என்னதாண்டா நடக்க போகுது, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இதுக்கு ஒரு எண்டு கார்டே இல்லையாடா, ஏன்டா அந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எண்டு கார்டு இருக்கு, ஆனா அது வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரும். அதுக்கு கரெக்டா நம்ம பொறுத்து இருந்து அதுக்கான காயினை நம்ம நகர்த்தி ஆகணும். அதை விட்டு இடத்த உடனே நம்ம மலையை சரிச்சிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சா கண்டிப்பா சரிக்க முடியாதுங்க. அதுக்கான நேரம், அதுக்கான காலம் கரெக்டாக தாமதம் ஆகும். அது நம்ம பொறுத்து இருந்தால் ஏதோ ஒன்று செஞ்சு முடிக்க முடியும். அது போல தான் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் இருந்து அந்த எஸ்எஸ்கே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ரீதியாக அடிக்கணும். ஏன்னா அதில் தான் அவன் கொடி கட்டி பறந்துன்னு இருக்கான்னு அவன் மனசுகள் நினச்சின்னு இருக்கான். அப்படி அவன் கொடி கட்டி பறக்கிற பிஸ்னஸை அடிச்சு அவனை ஓரம் உட்கார வச்சா, அதுக்கப்புறம் நான் தான் யார் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணாரோ அது எல்லாமே புரிய வரும். அப்போ ஐயோ நம்ம இந்த மாதிரி கெடுதல் பண்ணிட்டோம்னா ரொம்ப தவறு, இந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கூணி குறுகி போய் வருத்தப்பட்டு இருப்பார். அப்போ தான் அவருக்கு புரிய வரும் நம்ம பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு. அந்த தவற ஒரு பக்கம் உணர்ந்து அவர் மேலும் மேலும் நல்லது செய்ய வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு மேல செய்வாரா செய்ய மாட்டாரா, என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு, அடுத்து அவரோட குறிக்கோள் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்தில் நம்ம யோசிச்சு தாங்க ஆகணும். பார்ப்போம், யோசனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நாமளும் ஒரு பக்கம் திங்க் பண்ணி ஆகணும். எது ஒன்றும் நம்ம திங்க் பண்ணாமல் செஞ்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா செஞ்சிட முடியாது. அதுக்கான காலம் நேரம் வரும், அதை காத்திருந்து நம்ம செஞ்சால் மட்டும்தான் எதாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க இருந்து கௌதம் கிட்ட போய் ரொம்பவே ஜாலியாக பேசினிருக்காங்க. கௌதம் இந்த மாதிரி
ஜானகி அத்தையும் மறுபக்கம் ரேவதி அத்தையும் ஆசைப்படுறாங்க. அதை நம்ம எப்படியான நிறைவேற்றி வைக்கணும், அவங்களோட சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றணும். அது கண்டிப்பாக நம்மளோட கடமை. அந்த கடமையை நாம தான் செஞ்சு ஆகணும். அவங்க பேர குழந்தை எதனா கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பேர குழந்தை நாம தான் ரெடி பண்ணி தரணும், பேத்தியோ பேரணும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையில் எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம எப்போனாலும் ஓடிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் இந்த மாதிரி தருணம் எப்பயாச்சும் தான் வரும். இந்த தருணத்தை நம்ம பயந்த வயசாகிட்டா நம்ம அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு இருக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ சொல்கிறது எல்லாமே ஓகே தான் இல்லையா. ஆனால் நம்ம இப்போ ஒரு செட்டிலாக இல்லையே, இதுக்கு மேலே போய் நீங்கள் செட்டிலாக இருக்கிற போது குழந்தை இல்லாமல் நாம் என்ன போகிறோம், நமக்கான வர நமக்கு கடவுள் தரும்போது நம்ம வச்சுக்கணும். அதை விட்டு நாம் ஒரு பக்கம் பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையை நாமளே பிளான் பண்ண போனால் ஒன்றும் பண்ண முடியாது. பிளானிங் இருக்கணும், எதாவது இருக்கணுமோ அதாவது இருக்கணும், இந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனைகள் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ற சுவாரஸ்யம் நிறைந்த விஷயம் நிறையவே காத்துன்னு இருக்குங்க. அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க இதை கேட்டால். அப்படி என்னடா விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல் தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.